பிறந்த குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கான செவித்திறன், சுவாச பாதை மற்றும் தூக்கு குறைபாடுகளுக்கான ஆசென்ட் என்ற சிறப்பு சிகிச்சை மையத்தை சென்னை ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனை தொடங்கியுள்ளது. குழந்தைகளின் காது, மூக்கு, தொண்டை தொடர்பான சிக்கல்களை ஒரே இடத்தில் கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் விதமாக ஆசென்ட் மையம் தொடங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மயக்க மருந்து இல்லாமல் 1.2 மில்லிமீட்டர் என்ட்ரோஸ்கோப் மூலம் பச்சிளம் குழந்தைகளின் சுவாச பாதையை பரிசோதிக்கும் அதிநவீன வசதி இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பிரபல பின்னணி பாடகி சைந்தவி மற்றும் திருவனந்தபுரம் கேஷ்மி ஹெல்த் மருத்துவமனையின் ENT மூத்த நிபுணர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சுரேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனையின் குழும தலைவர் குணசேகர், இந்த ஆசென்ட் மையம் குழந்தைகளுக்கு ஒரே இடத்தில் காது, மூக்கு, தொண்டை சிகிச்சையை வழங்க வேண்டும் என்ற தங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். குழந்தைகளின் தேவைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட சிறப்பு சிகிச்சையை அவர்களுக்கு வழங்குவதே எங்களின் நோக்கம் என மருத்துவமனையின் ENT நிபுணர் மற்றும் டாக்டர் நித்யா தெரிவித்தார். All parents should monitor கரெக்டாக அந்த ஸ்பீச் டெவலப்மெண்ட் கரெக்டாக வருதா, கரெக்டாக பேசுகிறாங்களா. டிவி, மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் டைம் காமிச்சிங்கன்னா அதனால கூட பேசாமல் இருக்கலாம். ஸோ எனி டவுட் யூ ஹேவ், குழந்தைக்கு காதை கேட்கல, இல்லைன்னா நமக்கு ரொம்ப ஆக்ஷன்ஸ் பண்ணி சொல்கிறாங்க, ஸ்பீச் ஒன்று அம்மா 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 சொல்லணும்ல, ஒரு ஒன் இயர் கிட்ட அம்மா சொல்லணும், அவங்க அம்மா கூப்பிடல, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா யூ மீட் அ டாக்டர் இமீடியட்லி. அது டயக்னோஸ் பண்ணியிருக்கணும். நார்மலாக கூட இருக்கலாம், பட் கெட் அ செக்அப் டன், மேக் ஷுர் அவங்களுக்கு கேட்குது. ஏன்னா நீங்கள் தான் அவங்கள கரெக்டாக கூட்டிகிட்டு போனால் தான் ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா they will get a normal. ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு நார்மல் ஸ்பீச் டெவலப் ஆகும். they can go to normal school, live a normal life, sing like a normal. பிறக்கும் போதே காது கேட்கல, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா the treatment is done 2 yearsக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா there is no difference between that child and a normal child. And we have all advanced techniques. அந்த மினிமலாக இன்வேசிவாக எப்படி ரிமூவ் பண்ணி அந்த எப்படி ப்ரீதிங் டியூப் நார்மல் பண்ணுறதுக்கு we have all the advanced techniques.